எங்கடா போயிட்டேன்? போய் சாப்பிட்டு கொண்டா. வேண்டாங்க, 4-5 தடவை சாப்பிட்டாச்சுங்களே. ஏய் வேலைக்காரா, 4-5 தடவை சாப்பிட்டு கூட நாக்கு நினைச்ச மாதிரி இல்ல, கொண்டு வா. ஆமாமா, சாப்பிட்டு கொண்டு வா. ஐயா தர்மலிங்கம் ராவு காலத்துக்கு முந்தி போனாருங்க, இப்ப வந்துருவாரு. நீ போய் நான் சொன்னேன்னு சொல்லி மாரதிக்கு கூட்டு வா. நாங்கெல்லாம் போயிட்டு வரோம் மாலதி. ஓகே. அதே நான் வர்றத பார்த்துட்டு உங்க மகா நாட்டை சீக்கிரமா முடிச்சுக்கிட்டீங்களே. 3 விழாக்கு தான் நீ வந்துட்டியே, என்ன செய்யறது? நீங்க ஒருத்தர் தாமா நம்மளுடைய திறமைய புரிஞ்சுக்கிட்டவங்க. இதுல என்ன திறமை இருக்குኛனோ? பின்ன என்னமா, உலக மகா யுத்தத்தை நிறுத்தினாலும் நிறுத்தலாம், இந்த 4-5 பொம்பளை கூடி பேசுறத நிறுத்துறது பெரிய கஷ்டமாச்சே. ரொம்ப திறமைசாலிதான். போதும்பா ஒரு லெக்சர். பரிபூர் கன்னி பையா ஆள்ல வந்து உட்கார்ந்து இருக்காரு, உங்களை அங்க வர சொன்னாரு. அவரு கூட ஒரு ஐயாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. யாரு அவங்க? அந்த ஐயாவுக்கு அந்த அம்மா பஞ்சாதி, அந்த அம்மாவுக்கு அந்த ஐயா புருஷன். இதெல்லாம் இதுக்குள்ள எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த ஐயா ரிவர்ஸ் கியர் மாட்டுறாரு, அதுல இருந்து தெரியலீங்களா பொண்டாட்டி புருஷன். நம்ம பேசிக்கிட்ட மாதிரி பேசி காரியத்தை கச்சிதமா முடிச்சிருக்கோம். வந்தியா? ஆமா, நான் சொன்னது இந்த பொண்ணே தான். வணக்கம். பரவாயில்ல மாமா. டான்ஸ் ஓஹோ நாடுவான், பாட்டோ ஆஹா பிரமாதம், படிப்பு அதுக்கு மேல, எல்லா வகையிலும் மகா புத்தாலி. என்ன மாமா ஏகமா புகழறீங்க? சில ஆளுங்க காசை கொடுத்து புகழ விலைக்கு வாங்குறாங்க, நீங்க என்னம்மா? மாமா இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேக்குறியா? நாங்க வந்து நீ சும்மா இருக்கு. இவகிட்ட என்ன பேசுறது? அப்பா வரட்டும், அவர்கிட்ட என்ன பேசிக்கலாம். உனக்கு சமைக்க தெரியுமா? அம்மாவுக்கு வந்து சும்மா இருக்கு. சீக்கிரத்துல அப்பா வந்துடுவாரு, அவரையே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. வாங்க வாங்க தம்பியா. இவங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? உட்கார். என்னங்க விஷயம்? விஷயமா? ஏன் விஷயத்தை கேட்கிறாரு? எங்களுக்கு பஞ்சபூத சாட்சி 5 வேலி நஞ்ச, மஞ்சக்காணி 4 வேலி புஞ்ச, 3 லட்சம் ரொக்கம், 2 பங்களா. அதை தவிர ஒரே ஒரு மகன் 25 வயசுல இருக்கான். உங்க மகளை எங்க மகனுக்கே தான் கட்டி கொடுக்கணும். உள்ள போங்க. நிஜம்தான்மா, ஆனா நான் ஒரு வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டிருக்கேன். வாக்குறுதியா? என் மனைவிக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருந்தான், அவன் மேல அவளுக்கு உயிர். சின்ன வயசுல பாட திருவிழா பார்க்க போனவங்க திரும்பவே இல்லை. அந்த ஏக்கத்திலேயே என் சம்சாரம் படுத்த படுத்தி ஆயிடுச்சு. அது இல்லைங்க, கடைசியா தன் தம்பியை தேடி மாலதியை அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு சொத்துக்கும் சொந்தக்காரன் அந்த பையன் தான். எப்பாடுபட்டாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு இந்த 4 பங்களா, சொத்து, சுதந்திரம், நிலபலம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சாதான் என் மனசுல இருக்கிற துயரம் நீங்க. இந்த 15 வருஷமா அவனை தேடாத இடம் பாக்கி. 15 வருஷமா கிடைக்காதவனா இனிமே கிடைக்க போறான். ஏமா கிடைக்க மாட்டான்? 20 வருஷத்துக்கு முந்தி எழுதி போட்ட போஸ்ட் கார்டு நேத்து கிடைச்சதுன்னு பேப்பர்ல வாங்கிச்சேன். மக்கி போன கடுதாஜே கிடைக்கும் போது மனுஷன் தானே கிடைக்க மாட்டான்? ஆமாமா கிடைப்பான். தனிய விட்டு தலையை முடிக்கிட்டு நல்ல காரியத்தை செய்வீங்களா? ஏமா இப்படி நறுக்கு நறுக்குன்னு பேசுறேன்? தயவு செய்து வேற இடம் பார்த்துங்க. பையன் செத்தடா, இந்நேரம் புல்லு முளைச்சு போயிருக்கும். என்ன கண்டிப்பா இதெல்லாம்? அம்மா என்னம்மா இது? உங்க பாட்டுக்கு மட்ட மரியாதை நம்ம பேசிட்டு போறீங்க. எனக்கா மரியாதை தெரியல? இத்தனை வயசாகி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காத இருக்கிறானே, அவனுக்கு தான் மரியாதை தெரியல. யாருக்கு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் நான் பார்த்து விடுறேன். எது சத்தமா குந்திக்கிட்டேன். மான ரோஷம் இருந்தா இந்த மாதிரி பேசுவாங்களா? இல்ல நீ தான் கேட்டுக்கிட்டு இருப்பியா? கண்ணி தோந்தாத வீட்டுல யாரடி வெச்சவே தப்பா? ஏமா இப்படி சத்தம் போடுறீங்க? வாங்கய்யா வாங்கம்மா. என் நிலைமையை பார்த்தியா கண்ணியப்பா? ஊரா சிரிக்கிறாப்புல ஆயிடுச்சு. என்ன செய்யறதுங்க? பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு பாருங்க. பாக்குறவங்க எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க.
உயில் விஷயம் உனக்கு நல்லா தெரிஞ்சது, நீயே இப்படி சொல்றிய கண்ணியப்பா? நான் தேடாத இடம் பாக்கி உண்டா? வாஸ்தவம் தானுங்க. இனி உயிரை பற்றி கவலைப்படுறதுல ஒரு உபயோகம் இல்லைங்க. அந்த அம்மா சொல்றாப்புலயே என் பெண்ணுடைய கதி ஆயிடுச்சுனா நான் என்ன பண்ணுவேன் கண்ணியப்பா? ஒரு சின்ன உத்தரவு கொடுங்க. உங்க மச்சனை இந்த உலகத்துல எங்கிருந்தாலும் சரி, என் உயிரை கொடுத்தாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு. இனிமே அந்த கவலை என்ன செல்லும். நான் இன்னைக்கு புறப்படுறேன். பையன் எந்த வருஷம் காண போனா? 1913. வேற ஏதாவது அடையாளம்? இடது தோல்ல ஒரு காசகல மச்சம் இருக்கும். ஓஹோ, ரொம்ப சரி. அப்ப நான் வரட்டுங்களா? இரு கண்டிப்பா, பணம் கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கு. இருக்கு, கொஞ்சம் கொடுங்க. போதுமா? என்ன இது? அப்படி இருக்கு. போதுமா? என்னால நம்பவே முடியலீங்க. செலவை பத்தி பார்க்காம மச்சனை எனக்கு கிடைச்சிட்டான்னா அதுவே என் குடும்பத்துக்கு நீதான் விளக்கேற்றி வைக்கணும் கண்டிப்பா. பையன் காணாம போய் 15 வருஷம் ஆகுது. ஆனாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வந்துடும். அப்ப நான் வரட்டுங்க. சரி. சந்திரா, என்ன பாட்டி? ஆபத்துல இருந்து காப்பாத்தி இந்த 15 வருஷமா உன்னை வளர்த்தேன் சந்திரா. உன்னை மனுஷனாக்கு காட்டுலயும் மேட்லயும் மாடு போல பாடுபட்டு இனிமே உழைக்க இந்த உடம்புல சக்தி இல்லை. ஏதோ இந்த வேலையிலாவது நீ நினைச்சியன்னா அதுவே எனக்கு நிம்மதியா இருக்கு. பாட்டி, இந்த தடவை நான் வேலையை விட்டுட மாட்டேன். கவலைப்படாதீங்க பாட்டி. சந்திரா, உலகத்துல படிச்சுட்டா மட்டும் போதாதுப்பா, தைரியசாலியாவும் இருக்கணும். ஆனா நீயோ பெண்களை பார்த்தாலே வெக்கப்படுற. அந்த கோழத்தனம் தான் உன்னை முன்னுக்கு வரவிடாம தடுத்து நிறுத்தும். இந்த என்னமோ நீ பொருளோட புகழோட மேலுக்கு வரணும். என் பேர நான் வளர்த்த பிள்ளை அப்படியே அதை நிமிர்ந்து சொல்லணும். என் கனவு பலிக்கணும் சந்திரா. என்ன காமாட்சி, 20 ரூபாய் வாங்கி எத்தனை நாளாச்சு? இப்படி அனைத்து நல்லா இருக்குதா? கோச்சுக்காதீங்கம்மா, சந்திரனுக்கு வேலை கிடைச்சிருக்குது. சீக்கிரமா உங்க கடனை திருப்பி கொடுத்துடுறோம். கடன் வாங்கி சாப்பிட தெரிஞ்சத திருப்பி கொடுக்க அந்த யோசனை வேண்டாம். அம்மா, முதல் மாசம் சம்பளம் வாங்கின உடனே உங்க கடனை தீர்த்துடுறோம். ஆமா, தீர்த்துடுவேன். பொம்பளைங்களை பார்த்தா தான் உனக்கு மூச்சே இருக்காரு. பேச்ச பாரு பேச்ச. நான் நல்லவனா இருக்கிற வரைக்கும் இருப்பேன். கோவம் வந்துச்சு நான் ஈவ இறக்கம் பார்க்க மாட்டேன். ஒரு மாசம் பொறுத்துடுங்க, உங்க கடனை நிச்சயமா திருப்பி கொடுத்துடுறோம். சரி, அதையும் பாத்துடுறேன். சந்திரா, கவலைப்படாதீங்க பாட்டி. இனிமே நம்ம நிலைமை சீர்பட்டுடும். தோல்வியோட இந்த வீட்டுக்கு திரும்பவே மாட்டேன். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். What do you want me? Please, madam, yes. Oh, நீங்க தானா மிஸ்டர் சந்திரன்? First class in BA, presidency first rank, gold medal in English, athletics champion. Oh my God! Congratulations, Mr. Chandran. வணக்கம். ரூம் நம்பர் 3ல மேனேஜர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கோ. தேங்க்ஸ். ஹலோ மேனேஜர் சார். இதான் உங்க ரூம் மிஸ்டர் சந்திரன். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அர்ஜென்ட், இன்னைக்கே போட்டு அனுப்பிச்சிடணும். எஸ் சார். பையா கவனிச்சுக்க. ஐயா கைக்கு கூப்பிடு சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ ஆம் மிஸ் மோகினி, உங்க டைப்பிஸ்ட். என்ன சார் டைப் பண்ணணும்? நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். எஸ் சார்.
குட் மார்னிங். குட் மார்னிங். நமஸ்தே சார். நான் தான் உங்க செக்ஷன் கால்குலேட்டர் காமினி, பிஏ ஆனர், அக்கௌண்டன்ட் பாமினி. நான் தான் சார். என் பேரு மாலினி சார். நான் தான் சார் பத்மினி. ராகினி மை நேம் சார். நாங்க எல்லாரும் உங்க டிபார்ட்மெண்ட் தான் சார். தேங்க்ஸ். வணக்கம். ஆஹா, என்ன ரெஸ்பெக்ட். முந்தி இருந்தாரு ஒருத்தர். பட் நாங்க எல்லாம் உங்களை ரொம்ப லைக் பண்றோம் சார். ஆபீஸ் பூராவும் இப்போ உங்களை பத்தி தான் சார் பேச்சு. என்ன சார்? ஓ எட்டே தலைவலியா சார்? தலைவலியா சார்? காப்பி இருக்கு சார், சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ. இங்க வாங்க. சந்திரங்கிறவரை இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கு. ஆமா, 300 ரூபாய் சம்பளம் மாசம். ஏ சார், என்ன மிஸ்டர் சந்திரன், என்ன வேற செக்ஷனுக்கு மாத்துறீங்க சார்? ஏன்? ஃபர்ஸ்ட்ல அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னா காமினியை வேணா பர்சனல் இருந்தா போடுறேன், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அது இல்ல சார், என் செக்ஷன் பூரா பெண்களா இருக்கிறது எனக்கு பிடிக்கல சார். அதனால எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. பெண்களை கண்டு நீங்க ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? ஐ எம் சாரி மிஸ்டர் சந்திரன், போய் வேலையை பாருங்க. போங்க சார். அவர் பிரில்லியன்ட் ஸ்காலர்டி. இருந்த என்ன பிரயோஜனம்? பெண்களை கண்டாதான் நடுங்குறாரு. ஏண்டி, அவருக்கு கல்யாணம் ஆயிருக்காது. பார்த்தா பேச்சுலர் மாதிரி தான் தெரியுது. போய் வரட்டும், நானே கேக்குறேன். நல்லா அழகா கூட இருக்கிறாரு. நாமெல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்கணும். பார்ட்டி நல்ல ஐடியா, நல்ல. ஆண்டவா, அத்தா நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கீது ஐயா, கொப்பரா சொல்றேன், சத்தியம் விடுறேன். அத்தான் விட்டே சொல்லத்தான். ஐயா விட்டே சொல்லத்தான். அத்தான், அந்த கிளி எனக்கு கிடைக்கும்ல அத்தான்? நான் சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா உனக்கு கட்டாயம் கிடையாது. சரி பக்கம் அத்தான், நீ எள்ளுன்னு சொல்ல, நான் எண்ணாக்கிறேன். அத்தான், அதுக்காக நின்னத்துல உயிரை சொல்றியா? இது அப்படி வாய்க்காத்தான். இந்த அர்த்தமான உயிரை கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கோ. நீ பேசுறது நான் தமிழா? நான் அப்படி சொல்லி இந்த மாதிரி கொச்சை அங்க வந்து பேசுன உன்னை கொண்டு முடிவு. பெரிய படிச்ச மாதிரி பேசணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரிலாம் பேசுவேன். அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். தமிழுக்கு இங்கிலீஷ் அரைச்சொடி போய்த்தமல்ல, அது ஒண்ணு வாங்கி கொடுத்துரு. ஏபிசிடி 60 இடத்தையும் குந்தரிக்கிறத காப்பிடுறேன். ஐயா என்ன சொல்? 3 மாசம் இங்கிலீஷ், பிளாட்பார்ம் இங்கிலீஷ், எல்லாத்தையும் ஜிஞ்சாமிரதம் பண்ணி சும்மா கும்மாக்கிறேன். சும்மா நான் பேசுற வேகத்துல பாக்குறவன் அலறணும், கேட்கறவன் தாவணும். என்ன சொல்? ரைட் லைன் கிளியர். டேய், நீ கல்யாணம் செய்துக்க போற கிளி பேர் என்ன தெரியுமாடா? மாலதி. இதெல்லாம் என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அக்கா, நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். என்னது? இதெல்லாம் லாட்டரியில கிடைச்சதா? உன் தம்பிக்கு யோகம் வரப்போகுதுன்னு சொன்னேன்ல. பால்காரி யோகம் பாடா? வந்தா காட்சி எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிற. அக்கா, அக்கா முந்தி மாதிரி இல்லக்கா, இப்ப காது ரொம்ப டேஞ்சர் இல்லையாக்கா? ஆமா. அட செவிட்டு போனாமே. ஆமா, பணம் தான் கேட்டா, நாளைக்கு தரேன்னு சொன்னேன். ஆண்டவா, அக்காவுக்கு காது செவிட்டு போனது நமக்கு ரொம்ப நல்லா போட்டீங்க. என்ன சொன்னீங்க? நான் செவிட்டாயிட்டேனா? கண்ணே முத்தாடு கொஞ்சீங்களே, அப்ப நான் செவிடுன்னு தெரியலையா? உனக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு கூட்டிட்டு வந்து இது வரைக்கும் என்னத்த செஞ்சிருக்கீங்க நீங்க? என்னடி இது ஒப்பாரி? என்னது பஜாரியா? ஆமா, அப்ப உங்க கண்ணுக்கு நான் சிங்காரியா இருந்தேன், இப்ப பஜாரி பயங்கரி காட்டாரி ஆயிட்டேனா? ஏன்கா இப்படி முகாரி வைக்கிறே? அத்தா வருத்தப்பட. அடச்சி, அத்தா இத்தனை நாள் சீண்டு வரலாம இருந்தா, இப்ப என்ன 2 நாளா குறையறானே? ஏண்டா, யாரு குடி கெடுக்க போற? இல்லக்கா, எனக்கு எப்ப பார்த்தாலும் உன் ஞாபகமே தான். போங்க, உங்களை நினைச்சு யானை போல இருந்த உடம்பு பூனை போல இழைச்சி எலும்பா போயிடுச்சு. ஆமா, அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு 15 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எப்ப வரப்போகுது? பாதி வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. உன்னை உட்காத்தி வச்சு பட்டால போட்டி வைரத்தால இழைச்சி உன்னை அப்படி ஜிலு ஜிலுன்னு ஆக்க போறேன்.
அக்காவே நம்மளை பத்தி விட்ரோட் போட்டு நம்ம பிளானுக்கு வேட்டு வச்சுட்டா நீ பயப்படாதே. அவளுக்கு தெரியாம நம்ம வண்டி ஏறிடுவோம். ஐடியா சரியா? கரெக்ட். அப்போ இந்த சாமானால மூட்டை கட்டி நான் தோல்ல போட்டுக்கிறேன். இந்த ரெட்டை குழாய் வானாட்டம் நீ அதான்டா போட்டுக்கணும். வானாட்டம் சொல்றத கேளு. சொல்றது கேளத்தான். நேற்று இந்த வேட்டியை கட்டிட்டு காளி கோயில கரணம் ஆடி இருக்கான். பாராத்தான் ஆடி காமிக்கிறப்பார். அன்னையம்மா காளியம்மா 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 நல்லா இருக்காப்பா. ரைட் ரைட் லைன் கிளியர். அப்பா அந்த அசல் பையன் வந்துட்டா என் கதி என்ன ஆகும்? அவன் எங்கடா வர போறான்? இந்த உலகத்திலே அவன் இல்ல. அவன் அலைஞ்சுகிட்டு இருப்பான் பிசாசு. அத்தா மூணு பிசாசு. மூணு பிசாசு. எஜமா பச்சை உத்தரம் வந்துங்க. எந்த இடத்துல குத்தணும்? சரியா கா சகலம். ஜாஸ்தி வலிக்காதல்ல? வலிக்காதான். பயப்படாதான். என்ன சரி அப்ப குத்து. அப்ப சட்டையை கட்டுவா. கட்டு கட்டு. எனக்கு இல்லடா உனக்கு தான். எனக்கு வேணாம். எனக்கு வேணாம். உனக்கு கல்யாணம் வேண்டுமா? குத்து. பொண்ணு எப்படி இருப்பா தெரியுமோ? தேவலோகம் ரொம்ப இல்ல அதே மாதிரி இருப்பா. குத்து குத்து குத்து. வலிக்கிறா ரொம்ப வலிக்கிறா. நல்லா சாப்பாடுறா. குத்து. ஹலோ மிஸ்டர் சந்திரன், உன் உத்தியோகம் என்னாச்சு? உத்தியோகம் ஒன்னும் சரியா கிடைக்கலப்பா. சரி, நான் ஒரு உத்தியோகம் தரேன், வர்றியா? அப்படியா? வந்துட்டாரு வந்துட்டாரு. எஜமா எஜமா சின்ன எஜமா சின்ன எஜமா வந்துட்டாரு. மாமா அவர்களே, அங்கிள். அங்கிள். ஐயோ நான் மாமா இல்ல, நான் மாமா இல்ல. அவன் மாமா வீட்டு சர்வன்ட், வேலைக்காரன். ஓ வேலைக்காரன். ஐசி. அதான் வெளியே சாமான முறைக்கே போய் எடுத்துக்கலாம். பெரிய காரணம் அதோ மிஸ்டர் கன்னியாப்பன், இவன் யார் சர்வன்ட்? இந்த வீட்டுல ஒரே சர்வன்ட் தான் சாமி. ஐயோ, அவர்தான் உங்க மாமனாரு. மாமனார்? மாமா, மை டார்லிங் மாமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. டார்லிங் மாமா. எழுதுங்க மாப்பிள்ள. அந்நிய நாட்டுக்கு போய் நம்ம நாட்டு பண்பு இன்னும் போகுது பாத்தீங்களா? எழுதுங்க மாப்பிள்ள, எழுதுங்க மாப்பிள்ள. ஐயோ மரியாதை போதுங்க, எழுதுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள எழுதுங்க. கண்ணியப்பா, நீ சொன்னபடி மாப்பிள்ளைய தேடி கொண்டாந்துட்டேன். வாங்க உட்காரு. உட்காருங்க மாப்பிள்ளை, உட்காருங்க. 2000. வாட்? என் பேரு தண்டாயுதம் இல்ல, பஞ்சாமிரதம் இல்லை மாமா. லண்டன் பேரு டாண்டி. தம்பி என்ன சொல்லுது? ஓஹோ, மேல்நாட்டுல அப்படி கூப்பிடுவாங்க போல இருக்கு. மேல்நாட்டுல எல்லாம் அங்க எல்லாம் பேரு நீளமா இருந்தா வாழை நறுக்கிடுவாங்க போல இருக்கு. ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அதனால தான் என் பேர் அப்படியே சுருக்கி வச்சிருக்கேன். தம்பி மேல்நாட்டுக்கெல்லாம் போயிருக்கா? என்ன, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, லண்டன், ஜப்பான், ஹாரி, கடைசியா அந்தமான்ல மட்டும் 6 வருஷம் இருந்திருக்கேன். அந்தமான்லயா? சும்மா விசிட். பேரு சின்னதா இருக்கிறதுனால டாங்கி ஐயா டாங்கி ஐயான்னு கூப்பிட சௌரியமா இருக்குங்க. டாங்கி இல்லப்பா, டாண்டி. ஓஹோ, டாங்கிங்களா? அப்படியே இருக்கட்டுங்க, இன்னும் குறைச்சுக்காதீங்க. டாங்கி ஐயா என்ன சாப்பிடுறது? வேப்ப சாப்பிடு. என்ன வேப்ப?
பேப்பர்லப்பா பெப்பர். ஓ அதுங்களா, கொண்டு வரேன். பெப்பர்னா என்னங்க அது? வந்து வாழைப்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு. அதுங்களா, பழத்தார் கொண்டு வந்து கொடு. கொண்டாடுறேன். தம்பி, பாட்டி பத்தி நீங்க ஒரு விவரமும் சொல்லலையே. பாட்டி என்ன ஆனாங்க, எங்க இருக்காங்க, ஒண்ணுமே சொல்லலையே. நீ என்ன தம்பி இப்படி முழிக்கிறீங்க? அழாதுங்க டாண்டி, அழாதுங்க. இத்தனை வருஷமா பாட்டி ஞாபகம் இல்லாமலே இருந்தாரு, திடீர்னு ஞாபகப்படுத்திட்டீங்களே. அழாதுங்க டாண்டி. தெரியாம கேட்டேன், வருத்தப்படாதீங்க. பாட்டியும் பேரனும் திருவிழாவுக்கு போனாங்க. ஆமா, திருவிழா கூட்டத்தில் மிதிப்பட்டு பாட்டி இறந்து போயிட்டா. அப்படியா? அப்புறம் யாரோ ஒரு பெரிய பணக்காரன் வந்து இந்த தங்க குழந்தை தூக்கிட்டு போய் வளர்த்து படிக்க வச்சாங்க. அவங்களே நம்ம அதிர்ஷ்டங்க, இவராவது வந்து சேர்ந்தாரே. வருத்தப்படாதுங்க டாண்டி, வருத்தப்படாது. உங்களை கண்டுபிடிக்க நாங்க பட்ட பாடு, அப்பப்பா, உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னே தெரியல. நன்றி எதுக்குங்க, நீங்களும் நானும் ஒண்ணு. என் சொத்து உங்க சொத்து, உங்க சொத்து என் சொத்து. அவங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறத உங்க கண்ணார பாக்குறதா எனக்கு ஆனந்தம். என்னங்க இப்படி முழிக்கிறீங்களே? இதுல விட்டமின் கேடி சத்து இருக்கா. ஓஹோ, அப்படி சொல்லு. நேத்து ரயில் வண்டியில் கூட எல்லாம் இதே பேச்சுட்டானுங்களே. என்ன அப்போ இனிமே இந்த ஆடு மாடுக்கெல்லாம் திண்டாட்டம் தான் சொல்லுங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா? சரி சரி, இப்போ போடு. அப்பா, கிளி போயிடுச்சே. கிளியா? கிளியா? நான் கூட ஏமாந்துட்டேன். அதாவது அவர் வரும்போது கையிலே ஒரு கிளியை கொண்டு வந்தாரு, அப்படியே ட்ரெயின்ல விட்டார். அதுக்கு என்னங்க, நான் வேணும்னா நாளைக்கு 4-5 கிளி பிடிச்சிட்டு வந்தேன். அதுக்கு என்னப்பா, இருக்கட்டே இருக்கு. ஆமா, நம்ம பொண்ணு மாலதி எங்க? தன்னுடைய சிநேகிதிகள் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கு, வந்துடும். மாப்பிள்ள, சாப்பிடலாம், எழுந்துருங்க. அப்பா, மாமா வந்துட்டாரா? வந்துடுறோம்மா. எங்க பாரு, வெளியே வாக்கிங் போயிருக்காரு, வந்துடுவார். யாருக்கு சாமான் தலைக்கீழ வச்சது? இடியட். யாரு? இங்க எதுக்கா வந்தீங்க? நீ எதுக்காக இங்க வந்தேங்கிற? இது எங்க வீடு. இது எங்க வீடு. அம்மா, இவர் வந்து தெரியுதுல்ல, நிச்சயமா ஒரு மாடர்ன் பைத்தியம். மரியாதையா வெளியே போறியா இல்லையா? மிஸ்டேக். இவர் வந்து நீ வெளியே போறியா இல்லையா? என்ன சொன்ன? உன்னை வெளியே போக சொன்னேன். என்னைய வெளியே போக ஆமா, உன்னை சொன்னியா? பார்த்தேன். யாரு வீடு நினைச்சது? அது யாரா இருக்கு? அம்மா, நான் சொல்றத கேக்குறீங்களா இல்லையா? நான் ஏன் கேட்கணும்? முதல்ல இவரை வெளியே அனுப்பு. யார், என்னையா? ஆமா, உன்னையே தான். அம்மா, இவர் வந்து யாரா இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். சும்மா நிறுத்துமா. கட்டி காட்டு பூ. தாத்தா என்ன நினைச்சுக்கினேன்? அப்பா, மாமா, அப்பா, மாமா. பலே பலே, நான் வந்து உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களே. பேஷ் பேஷ். யாருப்பா இது? நத்தாம்மா, மாமா. மாமா, இந்த கர்லு இதுதான் என் பொண்ணு மாலதி. ஓ, நமஸ்காரம் மாமா, மன்னிக்கணும். இத்தனை வருஷமா யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த மாமா வந்தார். யாரா நீ? வேலை
வேலைங்கிற ஒரு அளவுங்கிறது வெளியே போ. போறாங்க. ஆமா, நீங்க தானே இந்த வாத்தியார் வேலைக்கு வந்த சந்திரங்கிறது? ஆமாங்க. அதோட உங்களை தேடிக்கிட்டு தான் சார் அலையில. வாங்க வாங்க வாங்க, பின்னாலே வாங்க. எஜமா, வாத்தியார் வந்திருக்காரு. அப்படியா? கூட்டியா கூட்டியா. யாரது? மாலத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிற வாத்தியார். வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. ரொம்ப சிறு வயசு. என் பேர் தான் தர்மலிங்க. இவர் என்னுடைய உயிர் தோழர் கன்னியப்பர். வணக்கம். இவரும் இந்த வீட்டுக்கு எஜமானர் போல. உன் சொந்த ஊரு? மைசூர். தயார் நாப்பனார்லாம் அங்கேயே இருக்காங்களா? எது வரைக்கும் படிச்சிருக்கிறேன்? இது ஹூ மாமா. இவர் தான் நம்ம பிரைவேட் வாத்தியாரு. இவர் என் மச்சுனர். நமஸ்தே. தாண்டி மை நேம் வாத்தியார. அந்த பாடமெல்லாம் கொஞ்சம் சீப்பா சொல்லி தருவீங்கல்ல? ஓய், சொல்லி தரேன். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் நாவலிஸ்ட்? ஸ்காட் ஆர் டிக்கன்ஸ்? என்னையா கேக்குறீங்க மிஸ்டர் கன்னியப்பன்? இவர் என்ன கேக்குறா? அதெல்லாம் கரைச்சு குடிச்சிருக்காரப்பா. ஷேக்ஸ்பியர் எல்லாம் நல்லா பாத்திருக்கீங்களா? சேஷப்பையரா? ஓ, தெரியுமே. அவர் எங்க இங்க வந்தாரா? மச்சன பிள்ளை வேடிக்கையா பேசினாரு, வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டா பட்டங்கள் எல்லாம் பிரமாதமா தான் இருக்கு, ஆனா அதுக்கு தகுந்த புத்திசாலித்தனம் இருக்கணுமே. உங்களை போல அறிவாளிங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சந்தேகம் இருந்தா பரீட்சை செய்து பார்க்கலாம். இந்த பாரப்பா, புத்தக படிப்பு மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு தகுந்த அனுபவ படிப்பு இருக்கணும். ஹெட் மாஸ்டர் சுப்பிரமணியம் வேலைக்கு அமர்த்திருக்காருன்னா இதெல்லாம் பார்க்கணுமா? இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப படிச்சிருக்காரு இல்லைங்க? ஏதோ கொஞ்சம் சுமாரா படிச்சிருக்கிறேன். அதுவும் சுமார் தானா? ஆமாங்க. ஷேக்ஸ்பியர், மில்டன், பெர்னாட் ஷா, மெக்காலே இவர்கள் எழுதிய கவிதைகளையும் கட்டுரைகளையும் படிச்சிருக்கிறேன். ஷேக்ஸ்பியரையும் ஷாவையும் பற்றி 2 ஆராய்ச்சி கட்டுரைகளை நானே எழுதி முதல் பரிசும் வாங்கியிருக்கிறேன். சாதாரண படிப்புக்கே டிங்கி அடிக்கிறாங்களே, இதுங்களா சாதாரண படிப்பு? கல்வியில கரகண்டவங்க யாரும் இல்லைங்கிற காரணத்தினால அப்படி சொன்னேன். 50 காப்பியங்கள் ஒன்று சொல் பார்ப்போம். செந்தமிழர் சிந்தையில் வாழும் சிலப்பதிகாரம். ஏன் வளையாபதியின் வரலாற்றை அறிகிறோ? அறிவேன். நம்பிய மன்னனை நயவஞ்சகமாக நச்சுக்க நாடகம் நடத்தினான் நச்சுப்பல்லன் ஒருவன். சொந்த மகனையே வேந்தன் மகனை சரி செய்து ஏமாற்ற திட்டமிட்டான் அந்த தீயவன். மன்னனும் நம்பினான். தன் மகனென மகிழ்ந்து தரணை காக்கும் தன் செல்வக்குமாரன் என சீராக வளர்த்தான். ஆனால் பிள்ளையோ முக்கால் பைத்தியம் முழுமடைய. புன்னகை செய்து பூரித்தான் அந்த பச்சோந்து. தன் திருவிளையாடல்களை மறைக்க பல திரைமறைவுகள் செய்தான். இறுதியில் சூழ்ச்சிகள் சுக்கு நூறாகி ஆழக்கடலிலே அழகாக விழுந்தான் அந்த அறிவை அடகு வைத்தவன். பிறகு என்ன? மன்னனும் மதி பெற்றான், நீதியும் நிமிர்ந்தது. இதுவே வளையாபதியின் கதை சுருக்கம். இவர்தாம்மா வாத்தியார். இவர்தான் என் மக மாலதி. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஏன்னா இவரை மேல அழைச்சிட்டு போய் ஒரு ரூம் ஒழிச்சு கொடு. நாளையில இருந்து உங்க உத்தியோகத்தை ஆரம்பிக்கலாம் சார். அப்போ பாடமெல்லாம் நாளையில இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஓய், எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை. தாண்டி சார், கொஞ்சம் எப்படி வர்றீங்களா? கொஞ்சம் வாங்க. நான் எத்தனை தடவை நீ ஏதாவது என்ன திருப்பி அடிக்கிற? நீ சொன்ன நான் சொல்லித்தான் நீ திங்கிறியா? ஏண்டா இவ்வளவு திங்கிறியே அறிவு கட்ட பயல? ஏண்டா அவன் ஏதாவது கேள்வி கேட்டு நீ கண்டபடி உணர்வு வச்சா காரியம் என்ன ஆகும்? எல்லாம் அரோகரா இல்ல ஆயிரும். நான் அவன்கிட்ட நெருங்குவேனா, நான் பேசுவேனா, அது ஏன் அடிக்கிறேன்?
கண்டிப்பா அப்போ மேற்கொண்டா உங்க மச்சினர் தாண்டிக்கும் மாலவிக்கும் அமக்களவா கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது. சார், அதுக்கு வேண்டிய காரியத்தை பார்த்து பள்ளி படிப்பு மட்டுமின்றி அறிவுத்திறனும் உங்களுக்கு அபாரமா இருக்குது. நேத்து நான் அப்படியே அசந்து போயிட்டேன். நீங்க பிஏவில் என்ன குரூப்? இலக்கியம். படிப்பும் பணிவும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறது அபூர்வங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இல்ல சார்? நான் ஸ்டூடெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். லேட் ஆகுது. ஏன் லேட் ஆகணும்? பாடத்தை ஆரம்பிக்கலாமே. அப்போ ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் தயவு செய்து வர சொல்றீங்களா? ஸ்டூடெண்டா? நான் தான் சார் உங்க ஸ்டூடெண்ட். நீங்க என் ஸ்டூடெண்ட். அப்போ அவரு என் மாமா. அவருக்கு ஒண்ணும் நீங்க சொல்லி தர வேண்டாம். பாட நேரம் காலை 9 இருந்து 12 வரையிலும், மாலை 4 இருந்து 6 வரையிலும். உங்களுக்கு சௌகரியம் தானே? சரி. உங்களுக்கு மாச சம்பளம் எவ்வளவு வேணும்? எனக்கா? அதை உங்க அப்பா கிட்டே சொல்லிடுறேன். இந்தாங்க காஃபி. அங்க வச்சிருங்க, எடுத்துக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கணும். சரி. உங்களுக்கு ஏதாவது வேணும் போல இருந்தா என்னதான் கேட்கணும். உத்தரவு இல்லாம நினைச்ச இடத்துக்கு வர்றதும் நினைச்ச இடத்துக்கு போறதுமா இருக்க கூடாது, தெரியுமா? ஏப்பா, இந்த டியூட்டர் எங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? நிறைய படிச்சிருக்காரே தவிர எப்படி நடந்துருதுன்னு தெரியலையே. ஐயோ, என்னம்மா அது? என்ன சமாச்சாரம்? என்ன நடந்தது? சரியா எதிரில நின்னு பேசவே மாட்டேங்கிறாரு. என் முகத்தை கூட பார்க்கவே பிடிக்காத மாதிரி திரும்பிக்கிறாருப்பா. இவ்வளவுதானா? புது மனுஷாட்ட பழகிறதுன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமாத்தாம இருக்கும். ரொம்ப மரியாதை தெரிஞ்சவர் போல இருக்காரு. அம்மா 2 நாளைக்கு பாருங்க, பிடிக்கலன்னா அனுப்பிச்சிடலாம். அனுப்ப வேண்டாம். அதானே கேட்டேன். அவர் ஒன்னும் தவறா நடக்கலப்பா. ரொம்ப படிச்சிருக்கோம்னு ஹெட் வெயிட் கர்வம்.